அதெல்லாம் போட்டு பழக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்குற சத்தம் எப்படின்னா, தெருவில் நின்று ஓகேவா இன்னும் கீழே என் மணி வந்து என்னை எல்லாவற்றிலுமே ஒரு டீச்சர் தான். ரொம்ப பெருமை. சொல்லி கொடுக்குறேன், போடாத. நான் பாட கத்துக்கினது அவங்க முடிவாங்க. நல்லா சமைக்கிறது அவங்க. எல்லாத்துக்கு மேல பொறுமையும் அமைதியா இருக்கிறத அவங்கள்ட்ட பார்த்துருக்கேன். ஆண்டோட அப்படிப்பட்ட ஒரு பணியை கொடுத்தாங்க. நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு நல்ல நாள். அருமையான ஐயா சொன்னாரு, இங்க அன்பினால் கட்டப்பட்டு இருக்கிறோம். எப்படி கட்டப்பட்டு இருக்கிறோம்? அன்பினால் கட்டப்பட்டு இருக்கிறோம். அன்புதான் பிரமாணம். முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்புதான் பிரமாணம். பிரமாணத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ அது அன்புக்கு சேரக்கூடிய ஒரு பொருள். அன்புதான் பிரமாணம். பிரமாணம் தேவனாய் காணப்படும். தேவனிடத்திலிருந்தான் பிரமாணம் வந்தது மனிதன். அந்த பிரமாணம் தான் அன்பாய் தேவன் பூமியிலே வெளிப்பட்டார். சோ அன்புதான் நம்மளை கட்டுகிறது. அன்புதான் நம்மளை கட்டுகிறது. அந்த அன்புதான் தேவனாய் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால் உண்மையாக ஒரு பெரிய காரியம். ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவோ கம்பீரமாய் இருக்கும். அதை செய்கிறவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பலத்தினால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாளில் நாம் என்ன செய்ய போறோம்னா, நினைக்க போகிறோம் 12 வருஷம் ஆண்டவர் எப்படி இந்த சபையை நடத்தினார் இல்லையா? 20 நிமிஷத்துல இருக்கு. 20 நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல போற தெரியும்? நாம் சங்கீதம் 78 3-4 வசனங்களை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனங்களை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 3-4. அவைகளில் நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளை, அவருடைய பலத்தையும், அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். Speak them, Lord, for your service. Help me, Lord, please. Open their hearts, that they might receive your word, which comes to you. We thank you that you do so. In Jesus' name. Amen. வசனம் சொல்லுது, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். நாங்கள் கேட்டோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு அறிவித்தார்கள், நாங்கள் அவைகளை கேட்டோம். என்னத்தை பிதாக்கள் அறிவித்தார்கள்? பிதாக்கள் எதையோ ஒன்றை அறிவித்தார்கள், அதை நாங்கள் கேட்டோம் என்று அந்நாளில் இருந்த தேவ மனுஷர்கள்
இதை சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அதே வசனத்தை நாம் சொல்ல போகிறோம். ஆமென். காரணம், பிதாக்கள் மூலியமாய் தான் வேத வாக்கியங்கள் நமக்கு வந்தது. அப்போஸ்தலர் மூலியமாய் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இரட்சகராய் பூமியிலே வந்தார் என்று கேள்விப்பட்டோம். அப்போஸ்தலர் இல்லை என்று சொன்னால் தெரிஞ்சிருக்கார். அப்ப இந்த வாக்கியங்கள் சொல்லுது, நாங்கள் எங்கள் பிதாக்கள் சொல்வதை காதால் கேட்டோம். சரி, கேட்டு சும்மா இருந்தாங்களா? 4வது வசனம் சொல்லுது, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கும் நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதியையும், கவனிங்க, நாங்கள் அவைகளை மறக்காமல் அதை அப்படி விட்டுறாதபடிக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், பின்வரும் சந்ததி, அதாவது நம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய மறைக்காமல் கர்த்தருடைய துதியையும். முதல் பாருங்க, தேவன் எத்தனை நன்மை செய்தார். அதனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு எரிதம் பக்குவமாய் இருந்தது. அப்போ கர்த்தருடைய துதியையும் அவருடைய பலத்தையும் அப்புறம் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் என்ன செய்வேன்? 12 வருடங்கள் கர்த்தர் நடத்தினார். அவருடைய துதியை இந்த 12 வருடத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? சொல்லி வந்திருக்கிறோமா? அதுதான் மேன்மை. இரண்டாவது பார்க்கிறோம், அவருடைய பலத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நன்மைகளை செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், சகாயம் செய்திருக்கிறார், நம்மளை காப்பாற்றி இருக்கிறார், நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். அதனால் நாம் அவருடைய துதியை முதலாவது சொல்லுகிறோம். மூன்றாவது பார்க்கிறோம், அவருடைய அதிசயமான செயல்களையும் நாம் கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்திருக்கிறார். நிறைய பேர் கை சொல்லுகிறோம். Thank you Jesus. So 12 வருஷத்துல தேவன் உங்களுக்கு செய்த அதிசயங்கள் ஏராளம். அது ஒருவராலும் மறக்க முடியும். இந்த 12 வருஷமாய் நடத்திய இந்த அருமையான தெய்வத்தின் கிருபைகளை கொண்டுதான் இந்த ஆலயத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார்கள் சொன்னா, தங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள், நம்ம பிதாக்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னாக்கா, தேவாதி தேவன் எங்கள் நடுவிலே வெளிப்பட்டார், ஆகையினால் அவர் செய்த அதிசயம் பலத்த செயல்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம், அவரை துதிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆமென். இன்றைக்கு நாமும் ஆண்டவரை துதிக்கும்படி தான் 12வது வருடத்தை என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். இல்லைங்களா? இதை நாம் மறந்து விடுவோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை அறிவிப்போம். நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கும் அறிவிப்பான். அந்த சகோதரி சொன்னாங்க, அநேக சபைக்கு நான் போயிருக்கேன், ஆனா இந்த சபையில மாத்திரமே எங்களுக்கு அன்பு என்ன என்று சொல்லி முன்னே நிற்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவங்க மறக்க மாட்டாங்க. அவங்க வாழ்நாள் என்ன செய்ய மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. அப்ப கர்த்தருடைய துதியும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய அதிசயமான செயல்களை இந்த மகள் என்ன செய்ய மாட்டார்? வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அப்ப நாம் எல்லாரும் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற பலமான காரியங்கள், அதிசயமான செயல்களை நினைக்கும்படிதான் இந்த நாள் வந்தது. ஆமென். உபாகமம் எழுதின புஸ்தகத்துல, உபாகம புஸ்தகத்துல 38வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம், Deuteronomy chapter 32 verses 30 and 31. உபாகமம் 32 வசனம் 30-31. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 16,000 பேரை ஓட்டுவது எப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர்
நம்மை விற்காமல் போனார், அவர்கிட்ட தள்ளி விடாமல் போனார், நம்மளை அப்புறப்படுத்தாமல் போனார், நம்மளை நேசிக்காமல் போனால், ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் தொடுத்த வல்லமை உள்ளவர்களாய், ஜெயசாலிகளாய், வெற்றி சிறந்தவர்களாய் நாம் வாழ முடியும். Thank you, Jesus. Amen. One shall chase 1,000 and 2 is 10,000 if the Lord does not sell you. 12 வருஷம் ஆண்டவர் நடத்தி வந்த காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் இவர்களோடு கூட இருந்ததுனால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால் தான் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய் நிற்கிறோம். எவ்வளவு சோதனைகள் வந்திருக்கலாம், எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவு தீங்கு வந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் இவர்களை, இந்த சபையை விற்று போடவில்லை. எங்கள் கண்மலை பெரியவர் என்று மற்றவருடைய கண்மலை பார்த்து சொல்வார்கள், மற்றவர்கள் சொல்வார்கள். இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து நம்முடைய கண்மலை பெரியவர் என்று அந்நிய ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆமென். காரணம் அவர் உங்களோடு இருக்கிறதுனா, நம்மோடு இருக்கிறதுனா. அப்ப அவருடைய துதியை சொல்லி வருவோம், அவருடைய பலத்தை சொல்லி வருவோம், அவருடைய அதிசய செயல்களை விவரித்து வருவோம். காரணம், அவர் நம்மை விற்று போடவில்லை. அவர் உயர்ந்த கண்மலையாய் நமக்கு இருக்கிறார். ஆமென். 30வது அதிகாரத்தில், அதே புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். 30, 11, 12. 10-11 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஆமென். போது வாசிக்கலாம் சிஸ்டர்ஸ். நீ கர்த்தருக்கு உண்மையாய் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், நாம் முன்பு கண்ட அந்த வசனத்தின்படி, கர்த்தர் என்னை விற்று போடாததினாலே நான் அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பேன். அவர் மேல் நான் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று நீடிய நம்பிக்கையுள்ளாய் நிலைத்திருப்பேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிந்ததனால் என் வாழ்க்கையிலே தோல்வி மனப்பான்மை நடத்தில் சேராது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வசனம் சொல்லுது, சந்தோஷமாய் தன் பிதாக்களோடு இருந்தார், அவர்கள் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். இது நம்ம கேள்விப்பட்டோம். தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று கேள்விப்பட்டோமே, அவரை துதித்து அவருடைய வல்லமையை பாடி அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை கேட்டோமே. அந்த வார்த்தையின்படி நாம் தேவனிடத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய இடத்தில் நாம் நெருங்கி வாழும் போது, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மேல் சந்தோஷமாய். ஒரு சில தேவன் நம்மேல் துக்கமா இருந்தா எப்படி இருக்கும்? போன வாரத்துல பார்த்தோம், எடுக்காதீங்க, நியாயாதிபதிகள் 14:20. சிம்சோனை விட்டு கர்த்தர் போனார் என்ற உடனே அவன் வாழ்க்கை துக்கமாகிவிட்டது. ஆனால் தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சவுல் கண்டு அவன் பயந்தான். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் உங்கள் மேல் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், 1000 பேரை ஒருத்தர் துரத்துவீர்கள், 10,000 பேரை 2 பேர் துரத்துவீர்கள். காரணம், தேவ பலன் உங்களுக்குள் செயல்படும். அவர் உங்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுது, கர்த்தர் வானத்திலிருந்து, அதாவது மேகத்திலிருந்து எகிப்தியரை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நடுங்கினார்கள். என்ன செய்தது? நடுங்கினார்கள். இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தர் வானத்திலிருந்து ஜலத்தின் மேல் கோபமாய் பார்த்தார், அது வழி விலகி ஓடினது. ஆனா கர்த்தர் உங்கள் மேல் சந்தோஷமாய் இருப்பார் என்று சொன்னால் 13வது ஆண்டுக்குள் கடந்து போக தேவன் உதவி செய்யும். ஆமென். அப்போ அந்த முற்பிதாக்கள்
பிள்ளைகள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய துதியை பாடி என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தருடைய வல்லமை நாங்கள் பார்த்திருக்கிறோம், கர்த்தருடைய அதிசயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம், இதை நாங்கள் இங்கே விட்டு விடாதபடிக்கு நாங்கள் என் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் காணும்படிக்கு இவைகளை எடுத்தாய் வைத்து போவோம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்கிற ஒரு நிலைமை. ஆமென். 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 உதாரணம் சொல்றேன், பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்துதான் விசுவாசத்துல வளரவும் முடியும், விசுவாசத்துல குன்றி போகவும். எத்தனை பேர் உண்மை சொல்லிக்கிறேன்? நீங்க உண்மை சொல்றீங்க. நான் தாறுமாறாய் வாழ்வேன் என்று சொன்னால் என் பிள்ளைகளும் தாறுமாறாய் வாழ்வார். அதனால வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தார். அவர்கள் வாயின் பேச்சையும் அவருடைய நடத்தையும் தெய்வத்துடைய துதியும் அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயமான செயல்களையும் ஒவ்வொரு நாளும் விவரித்துக் கொண்டே வந்தார்கள். 12 வருஷம் ஆண்டவர் சபையை நடத்தி நான் சொன்னா, உங்களுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கணும். அதை நீங்க சொல்லி வரணும், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி, கர்த்தர் இப்படி எங்களை செய்தார். சகோதரி சொன்னது மாதிரி மைக்க கொடுத்து எங்கள் முன்பாக நிக்க வைத்து எங்களை பாட வைத்த இந்த சபை நாங்கள் வாழ்நாள் எல்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் இது உண்மையாயிருப்போம். தெய்வத்தை குறித்து என்ன செய்கிறார்? ஒரு அறிக்கை செய்கிறார். தேவச்சானமே ஆண்டவருடைய கிருபை அவருடைய நடத்துதல் தான் நமக்கு ஊக்குவிக்கிறதா? தேவனுடைய அந்த நடத்துதல் நம்மை ஊக்குவிக்கிறதா? ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார் என்று சொன்னா மீண்டும் நம்ம என்ன செய்யறோம்? மீண்டும் என்ன செய்யறோம்? அவர்கிட்டயே ஓடி போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒரு வாட்டி அவர் செய்தார்னா மறுவாட்டியும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். செய்வாரா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நான் மறக்க முடியுமா? பாவத்தில் கிடந்தேன் ரத்தம் சிந்தி என்னை கொண்டீர். மறக்குமையா? நீ அவரை நினைப்பாய் என்று சொன்னார், அவரை துதிப்பாய் என்று சொன்னார், அவருடைய பலத்தை நீ தியானம் செய்வாய் சொன்னார், அவருடைய அதிசயங்களை விவரிப்பாய் என்று சொன்னார், கர்த்தர் உங்கள் மேல் சந்தோஷமாய். ஆமென். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? எப்படி பண்ணணும்? இந்த மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்றாங்க, என் முன்னோர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், என் பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் கர்த்தரை துதிக்கும்படி, அவருடைய வல்லமையை பாடும்படி, அவருடைய அதிசயங்களை சொல்லும்படிக்கு. ஆனால் தேவஜனமே, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது இதுதான் என்ன? நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன் அப்படி சொல்ற? தாவீது ராஜா சங்கீதம் 34 சொல்றார், நான் கர்த்தரை எப்போதுமே, அவருடைய துதி எப்போதுமே. ஆமென். ஹalleluya. ஏன் அப்படி சொன்னா? ஏன் அப்படி சொன்னா? அவருடைய பலத்தை பார்த்தார். ஆட்டு மேய்க்கிற என்னை ராஜாவாக காண வைத்தார். 40 ஆண்டுகள் ஒரு தோல்வி இல்லாத ராஜா தாவீது ராஜா. ஹalleluya. அதனால அவன் சொல்றான், அவரை நான் எப்போதுமே துதிப்பேன். அவருடைய துதி எப்போதும் வாயில். ஏன்? தாவீது என்னை நினைத்தார், அவர் உயரே கொண்டு போய் நிறுத்தினார். அவர் அப்ப என் முன்னோர்கள் சொன்ன காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மேல் சந்தோஷமாய் இருப்பார். சந்தோஷமா இருப்பார். சந்தோஷமா இருப்பாரா? ஐயா சொன்னாரு, ஆரம்பத்துல நாங்க அப்படி இருந்தோம், ஆனா இயேசு இடத்தில் வந்த உடனே இப்படி மாறினோம். ஆனா உலகக்காரன் சொல்றான், இப்படி இருந்தா நான் இப்படி மாறினேன். ஆனா இவங்க சொல்றாங்க, நான் இப்படி இருந்தா நான் இப்படி மாறினேன்.
ஹalleluya. கர்த்தர் இவர்கள் மேல் சந்தோஷமாய் இருக்கிறார், நம்மே சந்தோஷமாய் இருக்கிறார். அதனால நம்ம இப்படி போக மாட்டோம், நம்ம இப்படி போவோம். ஆமென். 12 வருஷம் நம்ம இந்த நாளில ஆண்டவர் ஆராதிக்க என்னத்துக்கு சொன்னா அவர் நம்மளை விற்று போடவில்லை, அவர் நம்ம சந்தோஷமா இருக்கிறார். நான் அவரை எப்பொழுதுமே துதிப்பேன். ஆமென். ஹalleluya. அருமையான சிஸ்டர் அருமையா பாடினாங்க காலையில. ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது கிருபை பெருகிறது ஐயா, உம்மை துதிக்கும் போது மகிமை. ஆமென். ஹalleluya. அதிகமான துதிகிற செய்வாய் என்று சொன்னால் கிருபை பெருகும். கிருபை எங்க பெருகுதோ அங்க மகிமை விளங்கும். ஆமென். மகிமைன்னு சொன்னா தேவன் விளங்குவான். ஆமென். தேவஜனமே ஆண்டவர் செய்த நன்மைகள் 12 வருடங்கள் சபையை காத்தார், எல்லாவற்றிலும் காத்தார். இதுக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஐயாவுக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் இதை முடிச்சிடலாம் கூட நினைச்சிருப்பாங்க, ஆனா விடவே இல்லையே. கர்த்தர் இவர்களை விற்று போடவில்லை. கர்த்தர் இவர்களை பிரியமாய் சந்தோஷமாய் இருக்கிறார். என்ன செய்ய முடியும்? ஹalleluya. வாசிக்கலாம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அதே இதுல 30வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் அவரே உனக்கு ஜீவனும். ஆண்டவராய் இயேசு சொன்னார், நான் தான் ஜீவன், என்னை அன்றி வேற இல்லை. ஹalleluya. அப்ப இந்த வசனம் சொல்லு, அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமாய் இருப்பார். எப்போ? அவருடைய துதியை நீ சொல்லி வர, அவருடைய வல்லமை நீ தியானிக்கும் போது, அவருடைய அதிசயமான செயல்களை நீ விவரிக்கும் போது கர்த்தர் உன்மேல் சந்தோஷமாய் இருந்து உனக்கு ஜீவனை கொடுத்து அது தீர்காயுசோடு கூட நிரம்பி இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தாவீது சொல்றான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தது உண்மை. படையில் இருந்திருப்பான். 31வது சங்கீதம் சொல்லுது, ஆண்டவரே நான் குழியில் இருங்காதபடிக்கு ஆண்டவரே வியாதியை குணமாக்கும், என்னை சுகப்படுத்தும். 1-2 வசனம் அப்படிதான் சொல்றார். நான் கருத்து அழுந்தேன், கதறினேன், ஆண்டவரே என்னை சுகமாக்கு என்று சொன்னேன், என்னை குழியில் போகாதபடி செய் என்று சொன்னேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு என்னை குணமாக்கி என்னை அழிவிலிருந்து தப்புவித்தார். ஹalleluya. அப்போ மரண இருள் பள்ளத்தாக்கு தாவீதுடைய வாழ்க்கையில சம்பவித்தது. ஆனால் அவன் தேவனை துதித்ததினால், தேவனுடைய வல்லமை அவன் தியானித்ததினால், தேவனுடைய அதிசயங்கள் விவரித்ததினால் கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருக்கிறார் என்று அவன் வாயினாலே அறிக்கை செய்கிறான். கர்த்தர் அவன் மேல் சந்தோஷமா இருந்தார், ஜீவனையும் கொடுத்தார், தீர்காயுசை கொடுத்தார். ஆமென். ஹalleluya. இந்த சபையை 12 வருஷமா ஆண்டவர் காத்து வந்தாரு சொன்னா நாம் செய்ய வேண்டியதுதான். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் 12 வருஷம் நடத்துனீங்கயா, 13வது வருஷம் இதோட கம்பீரமாய் இருக்க போகுது ஆண்டவர். காரணம், கம்பீரமாய் நடக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். சொல்லுது, சில குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும், அதாவது வல்லமை குறித்தோ இல்ல மற்ற பவரை குறித்தோ உலக காரியங்களை குறித்தோ ஒரு சிலர் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனா நீங்களும் நானும் ஒன்றை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்து? அவருடைய நாமமே நமக்கு. அந்த நாமத்தின் நிமித்தமாய் நம்ம தலை குனிந்து நடக்காமல் தலை நிமிர்ந்து நடக்கணும். அவன் மற்றதெல்லாம் நம்புறாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஆனா நீங்களும் நான் என்ன செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? ஆமென். ஹalleluya. தலை நிமிர்ந்து நடப்போம். ஆமென். வசனம் தான் சொல்லுது, சில குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுனா, குதிரைகளும் ரதங்களும் வல்லமை குறித்தும் அதிகாரத்தை குறித்தும் பேசுகிறது. ஆனா நாங்களோ அதிகாரமும் இல்லை, வல்லமையும் இல்லை. எங்களுக்கு தேவையானது தேவனுடைய நாமமே. அந்த நாமம் தரிக்க
சபிக்கப்பட்ட என் ஜனங்கள் பூமியில செழித்திருப்பார்கள், சேமத்தோடு வாழ்வார்கள். காரணம், அவருடைய வாக்கை நாம் கை கொள்ளுகிறதுனால், அவரை துதிக்கிறதுனால், அவருடைய வல்லமை நாம் பிரகடிக்கிறதுனால், அவருடைய அதிசயங்களை விவரிக்கிறதுனால் கர்த்தர் நம் மேல் சந்தோஷமாய் இருக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், தீர்காயுசை கொடுக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 40 வசனம் நீங்க தாவீது சொல்லி எடுக்காதீங்க, என்ன சொல்றேன். தாவீது சொல்கிற கர்த்தரை நான் எப்பொழுதும் என் முகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. சொல்ற, நான் கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் என் முகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகினால் என் வாய் அவரை துதிக்கும், என் வாய் அவரை துதிக்கும், என்னுடைய இருதயம் அவருக்குள் களி கூறும், என் மாமிசம் அவர் மேல் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். மனுஷன் சொல்றான், தேவனை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறதுனால், இயேசுவை என் வாழ்க்கையிலே முதல்வராய் வைத்திருக்கிறதுனால் என் வாய் அவரை துதிக்கும், இருதயம் அவர் மேல் களி கூறும், இந்த மாமிசம் அவர் மேல் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். தேவ சபையை 12 வருஷமாய் நடத்தின ஆண்டவர் 13வது வருஷத்துல என்ன செய்வார் சொன்னால், தேவனை துதிக்கும்படி உண்டாக்குவார், அவருடைய அதிசயங்களை விவரிக்கும்படி மனதிலே இருதயத்திலே மகிழ்ச்சி உண்டாக்குவார். மாம்சமான நாம் யாவருமே அவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்கும்படி நமக்கு உதவி செய்வார். அவர் தேவன் நம்ம சந்தோஷமா இருக்கிறார், அவர் விட்டு போடவில்லை, சந்தோஷமா இருக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், தீர்காயுசை கொடுக்கிறார். 5வது சொல்றார் ஆண்டவர், என்ன சொல்றார், என்ன சொல்றார், வசனம் வாசித்து என்ன வசனம், என்ன வாசித்தோம் மறந்துட்டீங்க, உபாகம் 30:20 வசனம் மறந்துட்டீங்க. என்னவா இருப்பார், என்னவா இருப்பார், ஜீவனும் தீர்க்காயுசும். அது சொல்லிட்டேன். அவர் எனக்கு என்னவா இருப்பார் என்று சொன்னார், நம்பிக்கையோடு இருப்பார், என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கும்படி செய்வார். அவர் என்னை விட்டு போடாதபடிக்கு உன்மேல் சந்தோஷமாய் இருக்கிறார். நீ சந்தோஷமாய் இருக்கிறதுனால் உனக்கு ஜீவன் உண்டாகிறது, ஜீவன் உண்டானதுனால் தீர்காயுசு வருகிறது, தீர்காயுசு வருகிறதுனால் உன் மாமிசம் அவர் மேல் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். ஆமென். கர்த்தர் நம்மளை விட்டு போட்டாதான் பிரச்சனையே. ஆனா அவர் விட்டு போடலையே, அவர் சந்தோஷமா இருக்கிறார். சந்தோஷமா இருந்தா சும்மா போகாதே, எனக்கு ஆயுசு கொடுக்கிறார், தீர்காயுசு கொடுக்கிறார், ஜீவனையும் கொடுக்கிறார். அது கொடுக்கிறது ஆண்டு சொல்றார், என் மாமிசம் அவர் மேல் நம்பிக்கையோடு தங்கும்படி உதவி செய்கிறார். சபையே, தேவ பிள்ளைகளை, இந்த சபை ஆண்டவர் நம்பிக்கையோடு 13வது ஆண்டுக்குள் கடந்து போகும்படி நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென், ஆமென். அவருடைய துதியை சொல்லி வரும்படி நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. உபாகம் 8வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ப்ளீஸ், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். Thank you Jesus. Amen. ஒரு அற்புதமான ஒரு தேவ செயலினால் நிரம்பப்பட்ட அதிகாரம் உபாகமம் 8வது அதிகாரம். அது 20 வசனங்கள் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் அந்த வசனங்களை வாசிங்க. நான் சுருக்கமா ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய முழு ஆரோக்கியத்தை குறித்தும், நம்முடைய முழு ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். 13வது ஆண்டிலே கால் வைக்க போகிற பிள்ளைகளை, இந்த அதிகாரத்தை உங்க வீட்டில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வசனங்கள் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். இன்றைக்கு தொடங்கி நீங்க எவ்வளவு நாள் செய்வீர்களோ அவ்வளவு நாளும் என்ன செய்யுங்க, அது உங்க வாழ்க்கையில நன்மை செய்யப்படி வாசித்துக் கொண்டே இருக்கு. ஆமென். இந்த அதிகாரத்தை நான் உண்மையா சொல்றேன், ஆண்டவர் நீங்களோடு கூட இடைப்பட்டதுனால தான் இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. முன்னோர்கள் அதை அறிவித்தார்கள், நம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் இருக்கும்படி. இந்த வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தார், சுகத்தை கூட்டி கொடுத்தார், ஆரோக்கியத்தை கூட்டி கொடுத்தார், வழியெல்லாம் துணையாக இருந்தார், அவங்கள் ஆஸ்தியும் சம்பத்தும் சம்பாதிக்கும்படி
பலத்தையும் கொடுத்தார். ஒருவனும் அவங்களை தொடாதபடிக்கு அவர்கள் யுத்தத்தை செய்தார். பராக்கிரமசாலியாய் நின்றார். இந்த அதிகாரத்திலே தெய்வத்துடைய சகல வல்லமையான செயல்களும் கிரியைகளும் நிறைந்திருக்கிறது. 13வது ஆண்டுக்குள் கால் வைக்க போகிற இந்த சபை ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை தியானிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் என்னை விட்டு போடவில்லை, கர்த்தர் என் மேல் சந்தோஷமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தீர்காயுசாய் இருக்கிறார். ஆகையால் என்னுடைய மாமிசம் அவர் மேல் நம்பிக்கையுடனே தங்கி இருக்கும். காரணம், உபாகமம் 8வது அதிகாரம் சொல்லுகிறது, நான் வாழவே தேவன் இந்த வார்த்தைகளை எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய செல்வத்துக்காகவே எழுதி வைத்திருக்கிறார், என்னுடைய சேமத்துக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். இதை நான் கைக்கொள்வேன், ஆனால் தேவன் என் மேல் பிரியமாயிருப்பார், சந்தோஷமாயிருப்பார். ஆமென், ஆமென். அண்ணாதே பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. ஒரே ஒரு 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து இந்த நாளுக்குரிய காரியத்தை முடிக்கலாம். அதுல நீங்க வாசிக்கலாம். 15, 16, 17 வாசிக்கலாம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமுமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என்ன செய்யாதே? ஆமா, இனியில மறக்கவே கூடாது. ஒரு அற்புதமான லிஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி எல்லாம் அவனை காற்று வந்த காரணம், உன் நம்பிக்கை என் மேல் இருக்கும்படி, உன் விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கும்படி, நீ அவரிடத்தில் அன்றன்றைக்கு அவரை நாடுபடிக்கு, அவரை மறந்து போகாதே. 13வது ஆண்டிலே இயேசுவை நாம் மறந்து போக கூடாது சபையா. ஆமென். அவ்வளவு அதிகாரமா சொல்லுது, நான் உன்னை கொண்டு வந்தேன் இந்த வழியில் எல்லாம், நான் இதையெல்லாம் செய்தேன். காரணம் என்ன? நீ என்னை மறந்து போகாத. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க கடைசியா அந்த இன்னொரு வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 17th வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. வாசிக்காதீங்க சார், அது போதும், அங்கே நிறுத்துங்க, வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இப்பெல்லாம் நாம் கெடுத்திருக்கிற சகலமும் இவைகள் எல்லாம் என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய பலத்தினால் எனக்கு உண்டாயிற்று நீ சொல்லாமல் இருப்பாயாக. அப்ப அவர் மறந்து போகாதீர்கள், இதெல்லாம் என்னால ஆகும் என்று சுயமாய் நீங்கள் நம்மை நாமே பெருமை பாராட்டக்கூடாது. ஆனா என்ன சொல்றார்? வாசிங்க மிகுதியான வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த. Deuteronomy 8:18. உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற எவற்றையும் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை மறந்து போகாத. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் இவைகள் எல்லாம் செய்தேன். வறட்சியான காலத்துக்குள் கொண்டு வரதுக்கு நான் தான் காரணம். சேவத்துக்குள் நீ நடந்து வரதுக்கு நான் தான் காரணம். நீ சுகமாய் வாழபடிக்கு நான் தான் காரணம். ஆகையால் நீ என் பலத்தினால் இதை செய்தேன் என்று சொல்லி எப்பவுமே என்ன செய்யாத. ஆமென், அல்லேலூயா. ஆனா அங்க முடிக்கல, சொல்றார், உன் பிதாக்களுக்கு இந்நாள் வரைக்கும் அவர் பெற்றிருக்க சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நான் கொடுத்தது, அதை நீ பார்க்கிற இப்போ, அவைகளை சம்பாதிக்கும்படிக்கு பலனையும் நான் கொடுப்பேன். என்னை விட்டு போடாத ஒரு தெய்வம், என்ன பிரியமாய் இருக்கிற ஒரு தெய்வம், எனக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு தெய்வம், எனக்கு தீர்காயுசை கொடுத்த ஒரு தேவன். வியாதிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது,
என் வியாதி பலவீனங்கள் இருந்து நம்மளை என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். சபையார் இன்னைக்கு சாட்சியா இருக்கிறீங்க. ஹalleluya. அப்ப எனக்கு அது மாத்திரம் விடாமல் என் மாமிசம் அவர் மேல் தங்கி இருக்கும்படி, நம்பிக்கையோடு இருக்கும்படி கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார், எச்சரிக்கையாய் என்னை மறந்து போகாத. நான் உன்னை விட்டு போடவில்லை, உன்னை பிரியமாய் இருக்கிறேன், உனக்கு ஜீவனை கொடுத்தேன், தீர்காயுசையும் கொடுத்தேன், உன் மாமிசம் மேல் நம்பிக்கையா இருக்கும்படிக்கு என்னை நீ என்ன செய்யாத, மறந்து போகாத. இரண்டாவது ஆண்டு சொல்றார், உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டாத. காரணம், நான் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சபையாரே, இந்த 13வது ஆண்டிலே தேவன் ஒரு விருத்தியை கொண்டு வர வேண்டும். சபைக்குள் ஒரு விருத்தியை கொண்டு வர வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் ஒரு விருத்தியை கொண்டு வர வேண்டும். தேவனை நோக்கி பார்ப்போம், அவரை மறந்து போகாதீர்கள். ஆமென். 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 இயேசுவை நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. 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 நான் சொன்ன போன வாரம் இல்லைங்களா, வயிறு எனக்கு உப்பிச்சாட்டி போகவே மாட்டேங்குது, கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கேஸ் மாத்திரை சாப்பிட்டேன், என்னன்னாலும் சாப்பிட்டேன், போகவே மாட்டேன். சோர்ந்து போயிட்டு சோர்வாய் படுத்துட்டேன். அப்படி என் மனைவி வந்தாங்க. இது ஒரு வாட்டி இல்லை, பல முறை ஆண்டு செய்திருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க விசுவாசம். என் தலை மேல கையை வச்சு படுத்துக்கிற, என் மேல கையை வச்சு ஜெபம் பண்றாங்க. ஏசப்பா, சுகத்தை தாங்க, சோர்வு எடுத்து போடுங்க, வலி எடுத்து போடுங்க, உபசம் நீங்கி போகட்டும். கருத்தா ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஐயா தூங்கிட்டாங்க. வலி இல்லை, கிளி இல்லை, காலைல எஞ்ச வயிறெல்லாம் காட்டேன். நான் நல்லா ப்ரோடீன் சொல்லி ஒரு பேண்டோசால் சாப்பிட்டேன். இட்ஸ் சப்போஸ் பி a very good gas, காஸ்ட்லி ஒன். ஆனா அது கூட ஒண்ணுமே செய்யும். ஆனா இயேசுவை மறந்து போகாதே என்று சொல்லி என் மனைவி மூலமா ஆண்டவர் எனக்கு உயிர்க்கிறார். என்ன சொல்றா, நீ எல்லாமே நாடி ஓடுற, மறந்து பாக்குற, காஸ்ட்லி மாத்திரை வாங்க, அதெல்லாம் பிரயோஜனமே. இயேசுவை தான் மறக்க கூடாது. இது உங்களுக்கு ஊக்குவிக்கும் தான் நான் சொல்றேன். ஒரு வாட்டில அநேக முறை மனைவி எனக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க. என் பிள்ளைங்க அதுக்கு சாட்சியா இருக்கு. சுகம் உண்டாகும். ஏன்னா தேவ பிள்ளையை நாம் ஆண்டவரை மறந்து போக கூடாது. இது என் பலத்தினாலும் இது என் சாமர்த்தியத்தினாலும் ஆனது என்று பெருமை பாராட்டுகிறார். தேவனுடைய இரக்கமான செயல் என் வாழ்க்கையை ஆண்டு கொண்டது என்று நாம் ஒப்புக்கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? நிறுத்துறேன் போதும். காரணம் 13வது ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டாயிருக்கு. ஆமென். இந்த பிள்ளை பேர் வருது ஃபாத்திமா. ஓகே, அந்த பிள்ளை ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, ஆண்டவரே என் சபையில ஜனங்க வரணும், என்ன வந்தா என் சபா என்